மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமா அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி 1. தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 12/2023 ஒரு முக்கியமான விசேஷ தினம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு 94 வகையான நகரத்தார் இருக்கிறாங்க. அந்த 94 வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க. காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/12 பௌர்ணமி வருது. இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி, மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது 27/12/2023. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம். அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர். அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள். அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/12/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 1/1/2014 பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/1/2024 அன்னைக்கு அமாவாசை தினம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னோம் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி, அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 14/1/2024 அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு, அதாவது போகி பண்டிகை. அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள். அப்போ இந்த 14/1/2024 போகி பண்டிகை ஆரம்பமாகுது. இன்றைக்கி நம்ம இதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம். அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார். இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய 20/12/2023 மாதம் பிறந்து 3 நாளில் நம்மளுடைய சனி பெயர்ச்சி
திருநள்ளாறில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 20/12/2023 சனிப்பெயர்ச்சி. எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க, அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு. மீன ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தலையேனா, மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். இதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம்னா உத்தராயணம் பிறந்துடுறது. உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும். திருப்பாவை 30 நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதில் திருவெம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம். அதிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவா திருவெம்பாவைக்கு. இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக, சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாத பலனுக்கு வந்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன் சொல்கிறோம். இந்த மாதத்தில் இதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வந்து கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் சற்று தொய்வு இருக்கும். உங்களுடைய சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. உங்களை என்ன சொல்கிறது, இந்த காலகட்டத்தில் வந்து சனி பெயர்ச்சியில் வந்து சில அசிங்கங்களை பார்க்க வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். சனி பெயர்ச்சி பலன்கள் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஒரு ராசிக்கும், அதை அவசியமாக பாருங்கள். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் மாறினாலும் சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். நீங்கள் எது சொன்னீங்கன்னாலும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய யோகக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படின்றதுனால வேலையும் மாற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். இந்த மாதத்தில் 25/12 அன்னைக்கு வந்து மாறுறார். 5ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். ஆட்சி பெற்ற செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகக்காரகன். ஏன்னா அவரே 5, 10, 2த்துக்கும் அதிபதியாக இருக்கார். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா, இந்த வெகு வேகமாக அழுகக்கூடிய பதார்த்தங்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழம் விற்கிறவா, அதை தவிர வந்து இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகரானவரை வந்து 6ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து திடீர்னு பணம் தேவைப்படும். பணத்தை அதிகமாக போட்டு முதலீடு செய்து பண்ணக்கூடிய வியாபாரமாக அதிகமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய புதனுடைய மாற்றமும் அதை தவிர இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய மாற்றத்தை பற்றி நம்ம வந்து ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்ல தெளிவாகவும் அழகாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. கடகராசி அப்படின்னாலே சந்திரனுடைய அதிபதி. சந்திரன் அப்படின்றது மனோகாரகன். மனோகாரகன் விரைவாக சென்று ஒன்று நல்ல முடிவும் எடுக்க வைப்பார், கெட்ட முடிவும் எடுக்க வைப்பார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2ஆம் அதிபதியான குடும்பாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 1. அதுக்கு அடுத்தது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, அவர் குடும்பாதிபதியை பிரகஸ்பதியான குரு பகவான்
9ஆம் பார்வையான தன்னோட விசேஷமான பார்வையில் பார்க்குறார். அப்போ இது விசேஷம். அதை தவிர உங்கள் 2ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையான விசேஷமான பார்வையை பார்க்குறார். இதுவரை நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமாக்க கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். அடுத்தது வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அதே போல் 9ஆம் இடம் தான் ராசிக்கு 6ஆம் இடமான சூரியனை குரு பார்க்கறதுனால சிவயோகமாக இந்த மாறுது. அப்போ இந்த சிவயோகமாக மாறுறது இதுவரை தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அத்தனை குழப்பங்களும் இந்த மார்கழி மாதத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தது அஷ்டமத்தில் சனி. சந்திரனுக்கு சனிக்கும் எப்போதுமே ஆகாது. இதுவரையிலும் சப்தமத்தில் இருந்தார். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது மிக மிக எச்சரிக்கையாக செல்லணும். பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை உண்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதை தவிர புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ல் இருக்கார். 5ல் எத்தனாம் தேதி வரை இருக்கார் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 3/4 நாள் இருக்கார். 8/1/2024 வரலும் இருக்கார். 5 அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 8/1/2024 மாறுறார். அப்போ மறைந்த புதன் நிறைந்த கல்வி. 5ஆம் இடத்துல இருந்தாலும் புதன் நல்லது செய்வார், 6ஆம் இடத்துல இருந்தாலும் புதன் நல்லது செய்வார். அப்போ இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க விரும்பின பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படிம்போம். அதுக்கு பேர் சந்திராசிரம நாட்கள் அப்படின்றது. அந்த சந்திராசிரம நாட்கள் என்னென்னன்றதை நம்ம ஐயா சொல்லுவாங்க. அதே போல் நடக்கின்ற தசா புத்தி சூட்சமம் மந்திரம் ப்ராப்ளம் இருந்தாக்க எந்த கோயிலில் எந்த நேரத்தில் எதை வணங்கணும் அப்படின்றது நம்ம ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இதில் கடகராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 18, அப்புறம் 29ஆம் தேதியும் இருக்குது. மார்கழி 29, 2, 3, 29 இது மார்கழி தேதி. இதுக்கு உங்களுக்கு ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 18/12/2023 செவ்வாய்க்கிழமை, 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை, 19/12/2023 செவ்வாய்க்கிழமை. இந்த இதில் 2.25 நாள் வரும். கணக்கில் பண்ணோம்னா அந்த 2.25 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகள் தேவையில்லை. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதாக இருந்தாலும் செய்ய வேண்டாம். இந்த காலகட்டங்களில் செய்தால் அது உங்களுக்கு சரியாக இருக்காது. அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக அவசியமானது. இந்த நாளை தவிர்த்துட்டு பாக்கி நாளில் அதை மாற்றி வச்சுக்கிறது மிகச் சிறந்தது. இது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் தனுர் மாதம் சொல்லக்கூடியது எல்லா ஆலயங்கள்லேயும் சிறப்பு வழிபாடு நடந்துகிட்ருக்கும். அப்போ எல்லா ஆலயங்கள்லேயும் சிறப்பு வழிபாடு நடக்கிறதுனால அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அன்றாடம் போய் அந்த 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த சிறப்பு தரிசனத்தை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது ஆண்டாள் கோயில், அதாவது சிவகாசிக்கு பக்கத்தில் அது என்ன ஊர்? ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே இந்த ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவங்கவுங்களுடைய நட்சத்திரம், இதில் கடகராசிக்கு உள்ள 3 நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு போய் காலையில் ஆண்டாள் கோயிலில் போய் காலையில் மார்கழி மாத பூஜையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி இந்த மாதம் நன்மையாகவே இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரையிலும் கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் வேலையில் சற்று தொய்வு இருக்கும். இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நிலை சற்று கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிறு சிறு தடங்களுக்கு பிறகு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி குருவின் பார்வையில் இருக்கிறது. கண்டிப்பாக புதிய வீடு மனை இந்த மாதம் போய் ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துட்டு வந்துடுவீங்க. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த ஐவிஎஃப் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. மருத்துவ செலவுகள் சிலது இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். போட்டித் தேர்வில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்குது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.